இழந்த குழந்தைகளின் நினைவாக தீபங்களை ஏற்றிக்கொண்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் கொண்டு போய் மிதக்க விடுவார்கள். குழந்தை ஒளியாக மாறிவிட்ட, குழந்தை இல்லாத ஒரு சிறிய விளக்காக, மோட்சமாக, தீபமாக மாறிவிட்ட ஒரு நாள். வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் கொண்டிருந்த இலங்கை அரசன் தன் மகன் இந்திரஜித்து இறந்த போன போது தன் 10 தலைகளும் தெருவில் புரண்டு அழுததை கம்பன் பாடினான். மகனே இந்திரஜித்து, நீ இருந்து எனக்கு ஈமக்கடன் செய்வாய் என்று நான் நம்பியது போய் உனக்கு நான் ஈமக்கடன் செய்யுமாறு நேர்ந்ததே. அதற்கு பிறகும் வாழ்கிறேனே, என்னை விட கல்லஞ்சக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ராவணன் தரையில் விழுந்து அழுது புலம்பியதாக கம்பன் பாடினான். திரும்பி வருவான் மகன் என்று தெரிந்தும் அவன் பிரிவு தாழ மாட்டாமல் அவன் காற்றுக்கு போகிறான் என்று தெரிந்த கணத்தில் தயரதன் மாண்டு போனான். மயானக்கரையில் உண்மையை காப்பாற்றுவதற்காக அரிச்சந்திரன் உயிர் மூச்சோடு நின்றிருந்த காலத்தில் இறந்து போன மகனின் லோகிதாசனுக்காக சந்திரமதியின் புலம்பல் இன்னும் எல்லா இடுகாடுகளிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நெஞ்சு பொறுக்குதில்லை, உண்மையில் பொறுக்குதில்லை. 94 குழந்தைகளில் 47 குழந்தைகள் பெண் குழந்தைகள், 47 குழந்தைகள் ஆண் குழந்தைகள். ஒரு கவிஞன் எழுதினான், என் ஆவணப்படுத்திருக்கு, சொல்ல மனம் துடிக்குதே தேமி தேமி, எங்க புள்ளக்கறி கேட்டது எந்த சாமி என்று எழுதினான். ஆண்டுகள் எத்தனை வேண்டுமானால் ஆகிவிடலாம். தவழ்ந்த வாசம் இன்னும் தரை விட்டு போகவில்லை. கண் வளர்ந்த தொட்டில் இன்றைக்கு காற்றசைத்தும் ஆடவில்லை. அலமாரியில் இருக்கும் பொம்மையெல்லாம் இன்னும் குழந்தையை தேடிக்கொண்டே இருக்கிறது. துவைத்து மடித்து வைத்த சீருடை நீ என்னை எப்போது அணிந்து கொள்வாய் என்று கேட்கிறது.